வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தரப்படும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, வைகோ இரங்கல். இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ் மகள் உமா குமரன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்து. சர்வாதிகாரத்துடன் ஹிந்தி திணிப்பு, புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து துரைமுருகன் பேச்சு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. மோடி அரசின் மக்கள் விரோத 3 சட்டங்கள், வைகோ கடும் கண்டனம். ஆம்ஸ்ட்ராங் அரசியல் அல்லது சாதிய காரணங்களுக்காக கொலை செய்யப்படவில்லை, காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோர் பேட்டி. ஒடுக்கப்பட்டோருக்கான அரசியல் தளத்தில் மிகப்பெரிய பேரிழப்பு, அமைச்சர் உதயநிதி எக்ஸ் தளத்தில் பதிவு. இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர உத்தரவிட்டுள்ளேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாகவும், ஆம்ஸ்ட்ராங்கை இழந்து வாடும் அவரது கட்சியினர், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பான இந்த வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் மற்றும் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில், பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக வைகோ தெரிவித்துள்ளார். மிக இளம் வயதில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பை ஏற்று ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்கு குரல் கொடுத்து ஆம்ஸ்ட்ராங் வந்தார் எனவும், படுகொலைக்கு காரணமான உண்மையான கொலை குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கூலிக்கு கொலை செய்யும் கும்பல் சர்வசாதாரணமாக நடமாடுவதும் படுகொலைகளை நிகழ்த்தி வருவதும் தொடர் நிகழ்வுகளாகி வருவதாகவும் வைகோ வருத்தம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் நலனுக்காக மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசுக்கு அபாய அறிவிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுவதற்கு காவல்துறையினர் இடமளிக்க கூடாது எனவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். பொது வாழ்வில் இன்னும் மக்கள் பணி ஆற்ற வேண்டிய பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு மறுமலர்ச்சி திமுக சார்பில் ஆழ்ந்த இரங்கலை அவரது குடும்பத்தினருக்கும் அவரது இயக்க தொண்டர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதாகவும் வைகோ தனது இரங்கல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மோடி அரசின் மக்கள் விரோத 3 சட்டங்களுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு குற்றவியல் சட்டங்களில் மாற்றம் செய்து 3 சட்டங்களை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று நிறைவேற்றியுள்ளதை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வரும் என்று ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும், இந்த சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் கடும் கண்டனத்தை தெரிவித்ததையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முழுக்க உள்ள வழக்கறிஞர்கள் இந்த சட்டங்களுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி வருகிறார்கள். பாஜகவை தவிர்த்து பல அரசியல் கட்சிகள் இதனை கண்டித்து நாடு முழுக்க போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதாக வைகோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு விவாதித்து கருத்தை அறியாமல் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றிவிட்டு அரசியல் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் மோடி அரசு எதேச்சிகரமாக உருவாக்கியதுதான் இந்த 3 சட்டங்கள் என வைகோ விமர்சித்துள்ளார்.
மாநில சுயாட்சி கொள்கைக்கு எதிராகவும் நீதிமன்றங்களின் அதிகாரங்களை பறிக்கும் வகையிலும் அரசியல் சட்ட அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் மனித உரிமைகளுக்கு எதிராகவும் இருப்பதோடு மக்கள் பிரச்சினைகளுக்காக போராடும் அரசியல் கட்சியினரை கைவிலங்கு போட்டு அழைத்துச் செல்லும் வகையிலும் ஆயுத பயிற்சி ஊர்வலங்களை நடத்த அனுமதிக்கும் வகையிலும் விசாரணை நாட்களை அதிகமாக்கும் வகையிலும் ஒன்றிய அரசு இந்த மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்றி இருப்பதாகவும் இது அரசியலமைப்பு சட்ட நெறிமுறைகளுக்கும் எதிரானது எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். எனவே இந்த மக்கள் விரோத சட்டங்களை ஒன்றிய மோடி அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ள வைகோ, இதனை எதிர்த்து நடைபெறும் மக்கள் போராட்டங்களுக்கு மதிமுக ஆதரவு அளிப்பதோடு மதிமுகவும் அத்தகைய கிளர்ச்சிகளில் பங்கேற்கும் என்றும் தமது அறிக்கையில் வைகோ குறிப்பிட்டுள்ளார். ஹிந்தியை கட்டாயப்படுத்தி மாநிலங்களுக்குள் சர்வாதிகாரத்தோடு திணிப்பதுதான் புதிய 3 குற்றவியல் சட்டங்களின் நோக்கம் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூறியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகே திமுக சட்டத்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த உண்ணாவிரத போராட்டம் திமுக சட்டத்துறை செயலாளரும் எம்பியுமான என்.ஆர். இளங்கோ தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த போராட்டத்தை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அதில் பேசிய துரைமுருகன், பாஜக அரசு 3 சட்டங்களுக்கும் பெயர் சூட்டு விழா நடத்தியுள்ளதாக விமர்சித்தார். பாரதிய நியாயா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாட்சியா அதிநியம் என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் வாயில் நுழையக்கூட இல்லை என விமர்சித்த துரைமுருகன், ஆரம்பத்திலேயே பாஜகவின் ஹிந்தி திணிப்பு உத்தியை கிள்ளி எறிய திமுக சட்டக்குழு இந்த போராட்டத்தை கையில் எடுத்துள்ளதாக ஆளுங்கட்சியாக இருந்த அல்லது இருக்கின்ற பிஜேபி அரசு ஐபிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், எவிடன்ஸ் ஆக்ட் இவைகளுக்கு பெயர் சூட்டு விழா நடத்தியிருக்கிறார்கள். பெயர் சூட்டு விழாவை நான் படிச்சு பார்த்தேன். பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாக்ரிக் சுரட்சா சங்கீதா, சங்கீதாவா சங்கீதாவா சங்கீதான் போட்டதாலும் பரவாயில்ல. பாரதிய சாட்சியா, நாக்கில் தர்பு போட்டு கொடுக்குறா கூட வராதா? அது இப்போ இந்த இளவு வேணான்னு தான் ஆதியிலிருந்தே நம்ம இந்திய இருக்கோம். ஆக அவன் என்ன பண்ணுறான், இந்தியை நேரடியாக பல முறை எதிர்த்தா அதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க. மெல்ல சட்டத்துறையிலும் கை வைக்க வேண்டும் என்பதற்காக இது செய்திருக்கிறார்கள். இந்த பெயர் மாற்றத்தை தவிர அதில் சில மாறுதல்களை செய்திருக்கிறார்கள். அவையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பெயர் மாற்றத்திற்கு எதுக்காக செய்கிறான்? கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியை நீங்கள் கோர்ட்டில் எல்லா இடங்களும் நீதிமன்றத்தில் இந்த பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும். இந்த பெயர் உச்சரிக்கப்பட்டால் அது பலருடைய காதிலே விழும். பிறகு அது கொஞ்சம் வழக்கப்பட்டு போய்விடும். ஆகவே இது புதியதாக தெரியாது என்பதால் எப்படியும் இந்தியை நுழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இது ஒரு வகையாக செய்திருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை நேரில் பார்த்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என தெரிவித்த அவர், இந்த கொலையின் பின்னணியில் இருந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் யாரோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார். இந்த கொலையின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும். இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை. அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். ஆகவே சரணடைந்தவர்களை கைது செய்துவிட்டோம் என்ற அளவிலே புலன் விசாரணையை நிறுத்திக் கொள்ளக்கூடாது. பின்னணியில் இருந்தவர்கள் உண்மையில் குற்றவாளிகள்
யாரோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இங்கே திரண்டிருக்கிற அமைப்புகளின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். பழைய சட்டங்களை காப்பி அடித்துதான் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்துள்ளார்கள் என முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான திமுக வழக்கறிஞரின் உண்ணாவிரத போராட்டத்தில் பேசிய ப. சிதம்பரம், நாடாளுமன்றத்தில் விவாதமின்றி எதேச்சிகர போக்கில் 3 குற்றவியல் சட்டங்களை நிறைவேற்றியது கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்தார். அந்த எந்த மறுப்பு குறிப்பை நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் விளக்கி பேசியிருக்கிறார்? எந்த மறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்கான இந்த காரணங்களை சொல்கிறேன்னு சொல்லலையே. நாடாளுமன்றத்தில் 2023 டிசம்பர் மாதம் 19, 20 மக்களவையில், டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மாநிலங்களவையில் விவாதம் நடந்ததாக குறிப்பு இருக்கு. ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் கூட கிடையாது. 146 பேரை வெளியேற்றிவிட்டு எதிர்க்கட்சிகள் புறக்கணித்த நாடாளுமன்ற அவைகளில் ஆளுங்கட்சி மட்டுமே பேசி, ஆளுங்கட்சி மட்டுமே வாக்களித்து இந்த 3 சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றால் இது காலனி ஆதிக்கத்தை விட மோசமான ஆதிக்கம், மோசமான அரசு என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் அவரது வீட்டின் அருகே 6 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துக்கு பல்வேறு தரப்பில் இருந்து கண்டனமும் இரங்கலும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் சகோதரர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டது அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். அண்ணல் அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றி ஏராளமான இளைஞர்களின் கல்விக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் களத்தில் உழைத்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மரணம் ஒடுக்கப்பட்டோருக்கான அரசியல் தளத்தில் மிகப்பெரிய பேரிழப்பாகும். இந்த கொடூர குற்றச் செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காவல்துறை நேற்று இரவு கைது செய்துள்ளது. மேலும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த சூழலில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். சகோதரர் ஆம்ஸ்ட்ராங்கை இழந்து வாடும் பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அதில் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் காரணங்கள் இல்லை என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றி சென்னையில் காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தற்போது வரை விசாரணை நடத்தியதில் ஆம்ஸ்ட்ராங் கொலை பின்னணியில் அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை எனவும் சிலர் மீது சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஆற்காடு சுரேஷ் சிறையில் இருந்தபோது சில சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்த அவர், முழுமையான விசாரணைக்கு பிறகே கொலைக்கான காரணம் தெரிய வரும் என சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். சொல்றாங்கன்னா தட் அவங்களுடைய ஃபீலிங் இருக்கு. பட் நமக்கு லிங்கேஜஸ் விசாரிக்கும் போது இப்போ வருது. அதை தான் நான் சொன்னேன். டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்ம டீம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்கு நமக்கு. ஸோ இது சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணதானா நம்ம எண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ அப்படி சரியான அக்யூஸ்டு சொல்றாங்க. ஐ பர்சனலி ஃபீல் நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் இவங்க மேலத பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வரும் 12ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றிரவு முதல் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. எழும்பூர் சென்ட்ரல், புரசரைவாக்கம், கிண்டி, ஆலந்தூர், ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் நகர், வடபழனி, அரும்பாக்கம், கோயம்பேடு, முகப்பேர் உள்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த நிலையில் வரும் 12ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வருகின்ற 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல்
மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட நீதிமன்றம் முன்பு திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பிரதான கோரிக்கையாக இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய முப்பெரும் சட்டங்களின் பிரிவுகளை முழுமையாக மாற்றி புதிய சட்டங்களாக தாக்கல் செய்துள்ளவற்றை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை எதிர்த்தும் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் நீதிமன்றத்தில் நடந்த விவாதங்களை எம்.ஆர். விஜயபாஸ்கரின் உறவினருக்கு லைவாக வாட்ஸ்அப் மூலம் வீடியோ அனுப்பிய தமிழ் இனியன் என்பவர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் மீதான விவாதங்கள் இன்று நடைபெற்றது. இதையடுத்து தமிழ் இனியனை பிடித்து மாவட்ட நீதிபதி சண்முக சுந்தரம் முன்பு ஆஜர்படுத்தினர். இதையடுத்து நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வை வீடியோ எடுத்த அந்த இளைஞரை காவல் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு நீதிபதி சண்முக சுந்தரம் உத்தரவிட்டார். நீதிமன்ற எழுத்தர் வீரகுமார் அளித்த புகாரின் அடிப்படையில் வீடியோ எடுத்த தமிழ் இனியனை கைது செய்து தாந்தோன்றிமலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மற்றும் சுற்றுப்புறங்களில் அரை மணி நேரம் திடீரென காற்றுடன் பலத்த மழை பெய்தது. மழைநீர் வெளியேற வழியில்லாமல் கழிவுநீர் கால்வாய் கலந்து கழிவுநீர் ரோடு சாலை முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கழிவு நிலையில் இருந்த கழிவுகள் சாலையில் ஆங்காங்கே தேங்கிய நின்றதால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு சாக்கடை நீரிலேயே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நகராட்சி நிர்வாகம் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைப்பதற்கு நகர கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது வாடிக்கையாக உள்ளது. ஆனால் மழைநீர் செல்வதற்கு முறையாக வடிகால்வாய் அமைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இனிவரும் காலங்களில் மழைநீரும் கழிவுநீரும் சேர்ந்து சாலைகளில் தேங்காதவாறு முறையாக வடிகால் வாய்கள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையம் முன்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவர் பிச்சை தலைமையில் கொலை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சந்திரன் மற்றும் தலித் அமைப்பினர் என 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பசுபதிபாளையம் ராமானூர் நண்பர்கள் நடத்தும் 8ஆம் ஆண்டு ரெட்டை சாதா புறா போட்டி அமராவதி ஆற்றங்கரையில் இன்று துவங்கியது. இந்த போட்டியினை முன்னாள் மாமன்ற உறுப்பினர் நெடுஞ்செழியன் துவக்கி வைத்தார். இதில் 10க்கும் மேற்பட்ட சாதா புறாக்கள் பங்கேற்றன. இந்த சாதா புறா கண்கள் மஞ்சள் சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த புறா நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் பறக்க வேண்டும் என்ற விதிமுறைகளோடு இந்த போட்டி துவங்கியது. வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்ணபுரா போட்டி நடைபெற உள்ளது. இந்த 2 போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது. ஜூலை 6, 7 2 நாள் சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களுக்கும் சாதா புறாக பந்தயம் இரட்டை புறா இன்று காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை 6 மணி நேரம் பறக்க வேண்டும். அதற்கு மேல் பறந்த புறாவுக்கு பிரைஸுகள் வழங்கப்படும். அதே மாதிரி நாளைக்கும் 2 நாள், அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 3, 4 சனி ஞாயிறு ஆகிய 2 நாளுக்கு கர்ணபுரா, அதுவும் அதே மாதிரி 1 முதல் 4 மணி 4 அவர் பறக்க வேண்டும். ஒரு கர்ணம் ஒரு தடவை கர்ணம் அடித்தால் போதும் ஒரு நாளைக்கு. அது மாதிரி 2 நாள் ஒரு 4 மணி நேரம் பறக்க வேண்டும். 4 நேரம் பறந்த புறாவுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காந்திநகர் பகுதியில் போலீசார் வாகன சோதனையின் போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களை நிறுத்தி விசாரணையின் போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். அவர்கள் கொண்டு வந்த பேக்கை பரிசோதனை செய்த போது அதில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து மது பாக்கெட்கள் இருந்தது தெரியவந்தது. உடனடியாக அவர்களை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் குடியாத்தம் பகுதியை சேர்ந்த அண்ணாமலை மற்றும் சரண்குமார் என்பது தெரியவந்தது. அவர்களிடம் இருந்த 80 மது பாக்கெட்கள் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் 2 இளைஞர்கள் வெளி மாநிலத்தில் இருந்து விற்பனைக்காக கொண்டு வந்த மது பாக்கெட்கள் பறிமுதல் செய்த சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறந்து விடப்படும் உபரி நீராலும் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4000 கன அடியாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை கர்நாடகா, கேரளா மாநிலத்தில் தீவிரமடைந்துள்ளது. இதனால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான வயநாடு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்த நிலையில் கிருஷ்ணராஜசாகர், கபினி இரு அணைகளில் இருந்தும் தமிழகத்திற்கு 4554 கன அடி உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் மெயின் அருவி, ஐந்தருவி, சினி அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி செல்கிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கள்ளப்பாடி பகுதியில் சுமார் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோயிலில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய 2 தினங்கள் மட்டும் கோவிலுக்கு திறந்து பூஜை செய்வது வழக்கம். வெள்ளிக்கிழமையன்று கோவிலை பூசாரி திறந்து பார்த்தபோது அம்மன் கழுத்தில் இருந்த 7 சவரன் தங்க தாலி சரடு திருடு போனது தெரியவந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக பரதராமி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊருக்கு நடுவே இருந்த அம்மன் கோவிலில் அம்மன் கழுத்தில் இருந்த தங்க தாலி சரடு திருடு போன சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக விவசாய போராட்டத்தில் உயிர் நீத்த தியாக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் உழவர் தின பேரணி அரியலூரில் இன்று நடைபெற்றது. அரியலூரில் அண்ணா சிலையில் தொடங்கிய உழவர் தின பேரணி சத்திரம், மாதாகோவில் உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக சென்று ஒற்றுமை திடலில் நிறைவடைந்தது. பேரணியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தமிழக விவசாயிகள் சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். 2 பைசா மின்சார கட்டண உயர்வை கண்டித்து 1970ஆம் ஆண்டு மறைந்த தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையில் தமிழக விவசாயிகள் சங்கம் நடத்திய விவசாயிகள் போராட்டத்தில் ஒரே நாள் துப்பாக்கி சூட்டிலே 17 விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பெரியநாயக்கம்பாளையம், பெருமாநல்லூர் கிராமம் ஆகிய இடங்களிலே. அது தொடர்ந்து ஏறத்தாழ இதுவரையில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள், 2 பெண்கள் உட்பட துப்பாக்கி குண்டுக்கு பலியாகி விவசாயிகள் போராட்டத்தில் இலவச மின்சாரம், கடன் தரப்பு என்ற பல்வேறுபட்ட சலுகைகளை பெற்றெடுத்திருக்கின்றோம். ஆக விவசாயிகளுக்காக உயிர் நீத்த அந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய மாவட்ட தலைநகரிலே உழவர் தின விவசாயிகள் பேரணி வருடாந்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ராணிப்பேட்டை மாவட்டம் வள்ளுவம்பாக்கம் அடுத்த ஈச்சன்தாங்கல் கிராமத்தை சேர்ந்தவர் பாஸ்கர் மேஸ்திரி வேலை செய்து வருகிறார். இவருக்கு மனைவி லட்சுமி மற்றும் மகன் மற்றும் மகள் உள்ளனர். இவரது மனைவி லட்சுமி அதே கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கி அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. அதன்பின் அங்கன்வாடி மையத்தில் லட்சுமி தூய்மை பணிகள் மேற்கொண்ட போது அங்கன்வாடி மையத்தின் எதிரே மணி என்பவருக்கு சொந்தமான காலி மனையில் நின்றிருந்த லோடு வேனின் ஓட்டுநர் வாகனத்தை இயக்கிய போது எதிர்பாராத விதமாக வெளியே பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த லட்சுமி என்பவர் மீது மோதியதோடு அங்கன்வாடி மையத்தின் சுவற்றை இடித்து பயங்கர விபத்துக்குள்ளானது. மேலும் இச்சம்பவத்தின் போது குழந்தைகள் அங்கன்வாடி மையத்தில் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பிரிட்டன் நாடாளுமன்றத்துக்கு இதுவரை இல்லாத அளவில் 28 இந்திய வம்சாவளி எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பிரிட்டன் நாடாளுமன்றத்துக்கு இதுவரை இல்லாத அளவில் 28 இந்திய வம்சாவளி எம்பிக்கள் தேர்வாகியுள்ளனர். பிரிட்டனில் நடந்த பொதுத் தேர்தலில் இந்திய வம்சாவளியினர் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளனர். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து கூறினார். பின்பு உமா குமரன் முதல்வருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் நடந்த பொது தேர்தலில் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியை சந்தித்தது. கெய்ர் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. இந்த தேர்தலில் மொத்தம் 107 இந்திய வம்சாவளி வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இருப்பினும் சிலர் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளனர். அதிக இந்திய வம்சாவளியினர் கன்சர்வேட்டிவ் கட்சியை விட தொழிலாளர் கட்சி சார்பில் களமிறங்கி அதிகம் பேர் தேர்வாகி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆம்ஸ்டாங் கொலை குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தரப்படும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை, வைகோ இரங்கல். இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ் மகள் உமா குமரன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்து. சர்வாதிகாரத்துடன் ஹிந்தி திணிப்பு,
புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து துரைமுருகன் பேச்சு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. மோடி அரசின் மக்கள் விரோத 3 சட்டங்கள் வைகோ கடும் கண்டனம். ஆம்ஸ்ட்ராங் அரசியல் அல்லது சாதிய காரணங்களுக்காக கொலை செய்யப்படவில்லை. காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோர் பேட்டி. ஒடுக்கப்பட்டோருக்கான அரசியல் தளத்தில் மிகப்பெரிய பேரிழப்பு. அமைச்சர் உதயநிதி எக்ஸ் தளத்தில் பதிவு. இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.